தொகுதி பாண்ணா இந்த வீட்டுல தான் கோவிந்தசாமி குத்துனங்கறானா வா ஒரு இந்த விடாது. ஆமாண்ணா. டேய் தத்ரம் புச்ச மூதேவி, அவன் வாடகை வீட்டில் இருக்கேன்னு தெரிஞ்சாலே நான் எந்த பொருளும் குத்துருக்க மாட்டேன். இப்போ இருக்கானோ இல்லையோ தெரியல. நல்ல வேலை கதவு திறந்துருக்கு. சார் சார் கோவிந்தசாமி 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 சார் சார் யார்ரா அவன்? என்ன இவ்வளவு மரியாதையா சார் சார் நீங்கிறான்? இந்த வீட்டுல கோவிந்தசாமி தானே இருப்பான். இவனா புதுசா இருக்காங்க. எப்பா இந்த கோவிந்தசாமி யாருப்பா? இங்க கோவிந்தசாமியும் இல்ல கந்தசாமியும் இல்ல. போதுமா? முருக்கா மூச்சிய கடனை வாங்கிட்டு அந்த பொருளை கொடு இந்த பொருளை கொடு காசை கரெக்டா கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோவிந்தசாமியும் இல்ல கந்தசாமியும் இல்லன்னு கதையா கொடுக்குற. என்னயா நினைச்சுங்க? ஏங்க யாருங்க நீங்க இங்க வந்து கந்தசாமி கோவிந்தசாமி கட்டிக்கிறீங்க? யாரு பண்ணீங்களா? எப்பா கரெக்டான வீட்டு அட்ரஸ் தானே வந்திருக்கோம். ஆமா நான் கரெக்டான வீட்டு நம்பர் தானே அதுவும். ஏம்மா இந்த கோவிந்தசாமி யாரு? அததான்பா நானும் கேக்குறேன். கோவிந்தசாமி யாரு? கோவிந்தசாமி யாரா? என் மச்சான் என் மாமா மூதேவி என் கிட்ட கடன் வாங்கி போனாங்கடா. யார பாத்துறா மூதேவின்னு சொல்ற? பூசணிக்கா மூஞ்சி. எவன் கடன் கொடுத்தானோ அவனை போய் கேளுடா. நீ சொன்ன ஆன்லைன் கிடையாது. நான் புதுசா வாடகைக்கு வந்துக்குறேன். என்னது புதுசா வாடகைக்கு வந்துக்கிறீங்களா? அப்போ என் காசு டேய் சொன்ன மாதிரி இவங்க கோவிந்தசாமி எல்லாம் கிடையாது. அந்த ஆள் நல்லா பல்கா சொட்ட வந்துருப்பானா. இவ்வளவு நேரம் கம்பெனி இருந்தியாடா பாவி. இப்ப என் காசு